இன்னும் ஒரே நிமிஷம் நடந்துட்டு சொல்லலாமா? இப்போ சொல்லுவியா அண்ணே? அண்ணே இப்போ பொறுமை அப்படியே நடந்து மெதுவாக நடந்து அப்படியே. நமது பாரத தேசத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தில் நம்ம பாரதத்தில் வாழக்கூடிய மக்களான இந்துக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்து நமது குடியரசுத் தலைவர் மேதகு திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கக்கூடிய மனுவாக ஆட்சித் தலைவர்கள்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மனு என்ன சொல்கிறோம்னா, நம்மளுடைய இந்திய பிரஜைகளை காக்க வேண்டிய அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்மளுடைய பகுதியில் உள்ள மக்களை இனத்தின் பெயரால் படுகொலை செய்யப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்ப்பதை கண்டித்தும் அந்த வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது மக்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உரிமையும் வழங்குறதுக்காக இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். மேலும் ஒருத்தவங்க போராட்டம் நடத்துகிறதா இருந்தால் யாருக்கிட்ட போராட்டம் நடத்தணும்? அரசாங்கத்துக்கிட்ட போராட்டம் நடத்தணும். சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி நம்ம உள்நாட்டிலேயே ஒரு அகதிகளை உருவாக்குறது மிகப்பெரிய சோகம். நம்ம எல்லாம் மதமென பிரிந்தது போதும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு மதத்தின் பெயரால் அந்த நாடு ஏற்கனவே துண்டாடப்பட்ட ஒரு பகுதியினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதனால உள்நாட்டிலேயே பெரும்பான்மையாக இந்துக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னா, நம்ம இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்குனுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. அங்கே மட்டும்தான் ஜனநாயகம் காக்கப்படுது. இந்துக்கள் எங்கே பெரும்பான்மை இருக்கிறாங்களோ அங்கே தான் மத நல்லிணக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத வெஸ்ட் பெங்கால் திரும்ப ஒரு தடவை நிரூபிக்குது. நமது ஆளுநர், நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கள் இது மீது நடவடிக்கை எடுத்து அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது சார்பாக நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். இந்த கோரிக்கை மனுவானது இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலியமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது.